எப்பாடா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டோம். இன்னைக்கு சீக்கிரமா நம்ம போயிடணும். ஆமால, சீக்கிரமா போகணும். நீ போ போ, மேலையும் போய் சேர்ந்துடலாம் சீக்கிரம். ஆமா, என்னமோ பிரச்சனை உனக்கு? பின்ன என்னல, ஜல்லிக்கட்டுக்கு போறேன்ட்டு நிக்கியா? ஆமா, ஜல்லிக்கட்டுக்கு தானமோ போறேன். ஆ, ஜல்லிக்கட்டுக்கு போறா இல்லையா? ஜல்லிக்கட்டுக்கு போய் எத்தனை பேர் செத்து போயிருக்காவன்னு தெரியுமால? ஆமா, அதெல்லாம் வெளியூர்ல நடக்குதுமோ, நம்ம ஊர்ல அப்படி எதுவும் நடக்கல இல்லையா? ஓ, அப்ப நீ இப்ப என்ன சொல்லலான்னு வர்ற? அம்மா, நான் ஜல்லிக்கட்டுக்கு போயே தீருவேன். அப்படியா ராசா? போ போ, நல்லா சந்தோஷமா போ. போய் குத்து வாங்கிட்டு வா. அட நீ போமோ, நான் போயிட்டு வரேன். ஒரு வார்த்தை சொல்லு பேச்சு கேட்கியானா பாருங்க இந்த பையன். லே மக்காலே, யாமல இவ்வளவு நேரம்? இல்லல, எங்க அம்மாவை சமாளிச்சு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆமா, எங்க வீட்ல எங்க அம்மா ஒரே நச்சரிப்பு கேட்டியா? அங்க போவாத போவாத, போனா செத்து போயிருவா, நீ காலை அடக்காத, பார்த்தோமா வந்தோமான்னு இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்காத. நம்மளை பத்தியெல்லாம் நம்ம அம்மா அம்மாருக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. லே மக்கா, நம்மளை விட விஷ்ணு பெரிய ஆளாக்கும். விஷ்ணு வந்து ஒரு மதம் கொண்ட யானையாக்கும். இல்ல, ரொம்ப புகழாதிய மக்கா. என்ன அவன் என்னால தப்பு சொன்னான்? உண்மையதானே சொன்னான். நீ வந்து ஒரு பாயும் புலி. சரில மக்கா, போ. ஐயோ, நம்ம நாட்டாமைய மாடு முட்டிடுச்சே. டேய் விஷ்ணு, நம்ம போயே ஆகணுமாடா. அது வந்து டேய், எனக்கு உச்சா வர்ற மாதிரி இருக்குடா. இதோ போயிட்டு வர்றேன்டா. டேய் டேய் நில்லுடா. டேய் விஷ்ணு, நாட்டாம எனக்கு அப்பா மாதிரிடா. அவரை போய் பார்க்கணும்டா நானு. நம்ம மட்டும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு? நம்மளும் பேசாம வீட்டுக்கே போயிரும். விஷ்ணு, ஐயோ, இவளா? இவ எங்க இருந்துண்டா? சொல்லு கிளாரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எங்க போயிட்டு இருக்க? நானா? அது வந்து இரு, எனக்கு தெரியும். நீ ஜல்லிக்கட்டுக்கு தானே போற? அது எப்படி உனக்கு தெரியும்? வர்ற வழியில உங்க அம்மா தான் சொன்னாங்க. ஏம்மா? ஆமா. சரி விஷ்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ காலை அடக்கிக்கிட்டு எனக்கு கால் பண்ணு. ஐயோ, கால் பண்ணா பேசுறதுக்கு நான் இருப்பேனே தெரிய மாட்டேங்குது. ஐயையோ, நாட்டாம செத்து போனியலே. ஐயோ, நாட்டாமையும் புட்டுக்கிட்டான் போலே. இப்ப என்ன பண்றேனே தெரியலையே. வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தேன், இந்த கிளாரா வந்துட்டா. கிளாராக்கு நான் அங்க போய் காலை அடக்கலன்னு தெரிஞ்சதுன்னா என் மூஞ்சிலே காரி துப்பிடுவாளே. துப்புனா தொடச்சிக்கலாம், இவதான் பல்லே தேய்க்க மாட்டாளே. அந்த எச்சி நாத்தத்திலே நான் மூச்சு முட்டி செத்து போயிருவேனே. இப்ப காலை அடக்க போனா மாடு குத்தி செத்து போயிருவேன். எப்படி போனாலும் சாகதான் போறேன். பேசாம போயிருவோம். மாடு குத்தி சாகிறதா இல்ல நாத்தத்திலே சாகிறதான்னு தெரியல. ஐயோமே. டேய் விஷ்ணு, நீ என்னடா அந்த பக்கம்? என்னடா, போட்டி தானே வந்தேன், தள்ளி எல்லாம் விடுறானுங்க. டேய், போட்டியை பத்தி தெரியாதா உனக்கு? நீ பேர் நேத்தையே கொடுத்தல்ல, கொடுத்தா கண்டிப்பா வந்தே ஆகணும், இல்லனா தள்ளி தான் விடுவானுங்க. ஆமா, உன் கூட அந்த 2 பேர் என்ன வரலையா? ஒருத்தன் உச்சா வருதுன்ட்டு கிளம்பனா, என்ன ஆளை காணல. இன்னொருத்தன் நாட்டாம எங்க அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு கிளம்பனா. அவன் அங்கதான் போனானா இல்ல வேற எங்கேயும் போனானான்னு தெரியல. அந்தால நானே வந்துட்டேன். இதோ காளை கிட்டே வருகிறது. காளை கவனமாக அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டேய், அலௌன்ஸ் பண்ணிட்டேங்கடா. ஐயோ, ஏசாவுக்கு நானே சங்கு ஊதுற மாதிரி இருக்குதே. இதோ ஒத்தை ஆளாக காளையை அடக்கும் நம்ம நாட்டுக்கோட்டையின் சிங்கம் ரவீந்திரன். டேய் விஷ்ணு, நீ வந்து ஒரு கை போடுற, இல்லனா ஓவர் பில்டப் கொடுப்பாங்கடா இன்னைக்கு இவனை வச்சு மட்டுமே. ஐயோ, மாடி நான் கிடையாதுங்க. இந்த ஆள் என்ன ஓடிட்டாரு? டேய் விஷ்ணு, அப்படியே நிக்காதடா, இல்லனா மாடு ஒண்ணு வந்து முட்டிடும்டா. டேய் விஷ்ணு, வாடா, ஒரு கை போடுறா. ஐயோ, நான் செத்தேன்.
டேய் டேய் விஷ்ணு, டேய் விஷ்ணு கண்ணா, எந்திரா. டே விஷ்ணு எந்திரா. எப்பாடா உயிரோடிதான் இருக்கியா? ஓ அப்ப நான் இன்னும் சாகலையா? நீ சாக வேண்டியவன் தான். நாட்டாம செத்து உன்னை காப்பாத்திட்டாரு. நாட்டாம செத்துட்டாரா? ஆமாண்டா, இப்பதான்டா நாட்டாம செத்து போயிட்டாருன்னு தகவல் வந்தது. அந்த ஆளை மைக்ல அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மாடையும் பிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா மாடு ஒன்ன குத்தி பதம் பார்த்துருக்கோம். அட பாவிகளா, நாட்டாம செத்தது எனக்கு முன்னாடியே தெரியும்டா. நாட்டாம செத்து அரை மணிக்கூர் கழிச்சுதான்டா நான் இங்கேயே வந்தேன். டேய் சாரிடா மச்சான், நம்ம ஊரை பத்தி தான் உனக்கே தெரியுமே. எவ்வளோ டவர் பிரச்சனை இருக்கு நீ. அட போங்கடா, நீங்களும் உங்க ஊரும். இந்த டவர் பிரச்சனையில மனுஷனை கொல்ல பத்தியலடா.